ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்விற்கான வழி பிறந்ததையும் உன் வாழ்விற்கான நல்ல காலம் நல்ல நேரம் பிறந்ததையும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஆவலோடு துடிதுடித்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரப்போகின்றது என்று மனக்கவலையில் இருந்த உன்னுடைய மனக்கவலையை போக்கி உன் வாழ்விற்கு இன்பத்தை நான் அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என்பதை தெரியப்படுத்த ஓடோடி வந்தேன். என்னுடைய வாக்கினை கேட்கக்கூடிய பாக்கியத்தை இக்கணம் உன்னுடைய செவியானது பெற்றிருக்குமேயானால் அந்த செவிகளில் நல்ல செய்திகள் வந்து தேனாக பாயும். சர்வ நிச்சயமாக ஒவ்வொரு இன்பமும் இனி உன் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். எது எல்லாம் கிடைக்கவில்லை என்று பாடாய்பட்டு கொண்டிருந்தாயோ, இந்த வாழ்க்கை உன்னை போட்டு பாடாய்படுத்தியதோ, கிடைக்காத ஒவ்வொன்றும் இனி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். இத்தனை நாள் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் உன்னை மகிழ்விக்க கூடியவர்களாக மாறியும் விடுவார்கள். உன்னை தள்ளி வைத்து அலட்சியமாக நினைத்தவர்கள் எல்லாம் உன்னோடு அன்பு பாராட்டி மகிழவும் செய்வார்கள். எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாயோ அது உன்னை விட்டு விலகி நின்றது. நீ ஆசைப்பட்டதன் காரணமாகவே இனி உன் அருகில் வந்து உன்னை மகிழ்ச்சி என்னும் கடலில் மூழ்க வைக்கும். என் அன்பு குழந்தையே, முத்தெடுக்கப் போகின்றாய் நீ. உன் வாழ்விற்கான இன்பம் என்னும் முத்தை கரங்களில் பெற்று மகிழ இருக்கின்றாய். எத்தகைய நாட்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்ததோ அத்தகைய நாட்கள் எல்லாம் இன்பங்களை கொடுக்க மீண்டும் வந்திருக்கின்றது. எதையெல்லாம் செய்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்று உனக்கான ஒரு தனி அடையாளத்தை பதித்து வைத்து கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து உனக்கான தனி அடையாளத்தை நீ பெற்றும் கொள்வாய். உன்னுடைய தன்மானத்தை தூண்டக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. அந்த நிலை உனக்கு வந்திருக்கின்றது. எங்கேயும் யாரையும் நீ தெரிந்து பேசியது இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட கவனமாக இருந்து உன்னுடைய தன்மானத்தை நீ காப்பாற்றி கொண்டு இருக்கின்றாய். கோபம் என்ற ஒன்று உன்னை ஆட்பறிக்க வரும்பொழுது அந்த கோபத்தை கைவிட்டு நிதானத்தை கையாள தெரிந்து கொண்டிருக்கின்றாய். உன் சந்தோஷம் குறைவதற்கு நிம்மதி தொலைவதற்கு எது காரணமாக இருந்ததோ அதை கண்டறிந்து வெளித்துரத்தி விட்டாய். இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட போவது இல்லை. சந்தோஷத்திற்கு குறைவு இல்லாமல் உன் வாழ்வானது இனி இன்பம் நிறைந்ததாக மாறும். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் பொழுது உனக்கென ஒரு தனி அடையாளத்தை பெற்று உனக்கான தனித்துவத்தை காண்பித்து உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு இடத்தையும் பெற்றும் கொள்வாய். சிரித்து வாழ் சிந்தித்து வாழ் என்று நான் சொன்னதன் காரணமாக இப்பொழுது எல்லாம் சிரிக்க தொடங்கி இருக்கின்றாய். மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைத்து மகிழ்ச்சியை வரவழைத்து கொள்ள நீ முற்படுகின்றாய். இது போதும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது நிலைத்து நிற்க. இனி எல்லா நேரமும் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரமாக அமையும். இந்த சாய்நாதனின் அருள் உன் வாழ்க்கையில் பொழிய தொடங்கி இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் இன்றே செய்ய தொடங்கிவிடு. மனதிற்குள் செய்யலாமா வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை நீ என்னுடைய அருளால் இன்றைய தினத்தில் செய்ய தொடங்கு. அது நல்லபடியான முடிவை பெறும். உன் பக்கம் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் சற்று நேரத்தில் நடந்தே தீரும். என் அன்பு குழந்தையே, உனக்கென ஒரு தெளிவு பிறந்து விட்டது. நீ எதிர்பார்த்து நின்றது உன் அருகில் வரக்கூடிய நேரமும் வந்து விட்டது. எந்த ஒரு தயக்கமும் குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. இத்தனை வருடங்கள் காத்திருந்தாய். இந்த வருடம் நிச்சயம் கிடைத்துவிடும். நல்லதே நடக்கும்.